சென்னையில் உள்ள திரையரங்குகளில் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என அதிகாரிகள் விரைவில் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் திரையரங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைக்கிறார். ஹரீஷ், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் உள்ள உணவகத்தில் உணவுத்துறை சார்பாக சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சோதனையில் 5க்கும் மேற்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் படம் பார்க்க வந்தவர்களிடம் காலாவதியான குளிர்பானைகள் விற்றதால் திரையரங்கிற்கு வந்த பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். அதன்படி இன்று சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இங்கு உள்ள குளிர்பானங்களிடம் சாராய வாடை அடிப்பதால் அதை குற்றச்சாட்டாக வைத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் உணவு உரிமையாளரிடம் இருக்கும் அந்த லைசன்ஸை ரத்து செய்யப்பட்டு மேலும் இங்கு உள்ள உணவுகளை சாம்பிளாக எடுத்து பரிசோதனை செய்வதற்காக உணவு பாதுகாப்புத்துறையாளர்கள் எடுத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள அனைத்து விதமான குளிர்பானங்கள் மற்றும் தின்பண்டங்கள் கேரளாவில் இன்று வரவேற்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ்.